ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா கோல்டு வரது ரொம்பவே சகஜம். 6 மாதத்துக்கு மேலே இருக்க குட்டி பேபிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டானிக்கு கஷாயத்தை வந்துட்டு வீட்டிலே நம்ம எளிமையான முறையில் செஞ்சு குடிக்கலாம். கோல்டுக்கு ரொம்பவே 100% எஃபெக்டிவாக இருக்கும். நான் ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். 6 மாதத்துக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சளி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாய்ப்பால் கொடுக்குற அம்மாக்களும் குடிக்கலாம். இது செஞ்சு குடிக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் கோல்டு சூப்பராக சரியாக போயிடும். இதில் தும்பை இலை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெத்தலை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 1 கிளாஸ் டம்ளர் ஒரு சங்கட அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக துளசி ஆட் பண்ணியாச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப காரமாக அந்த மாதிரிலாம் இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கற்பூர வள்ளி தலை ஆட் பண்ணியாச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே ஈஸியாக கிடைக்கிறது. 2 பல் பூண்டு தட்டி போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதை கூட கொஞ்சம் மிளகு, கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்க போகிறேன். இது ஒரு 6 to 12 months பேபிக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. 1 இயர்க்கு மேலே 1.5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் தட்டி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம், தட்டி போட்டு கம்மியான அளவில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இது செய்கிறதுக்கு என்ன ஒரு 5 minutes கூட ஆகாது. ஆனால் கோல்டுக்கு பார்த்திங்கன்னா 100% நல்லா எஃபெக்டிவாக கேட்கும். இதை நல்லா சுத்தமான ஒரு கிளாத்தில் இல்லை வடிகட்டியில் நம்ம வடிகட்டிக்கலாம். குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் நல்லா வார்ம் டெம்பரேச்சரில் கொடுங்க. இந்த சில் கிளைமேட்டுக்கு கோல்டு வரது ரொம்பவே சகஜம். இது சூப்பராக கேட்கும். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ எல்லா ஃபேமிலி குரூப்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.